ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் வரைக்கும் கட் பண்ண பேட்டர்ன் போட்டு கிளாத்தில் கட் பண்ணதை வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதோட ஸ்டிச்சிங் மெத்தட் தான் எப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம கட்டிங் எல்லாம் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம கேன்வாஸ் சொல்லுவோம், இல்லை ஃபியூசிங் சொல்லுவோம். ஸோ கேன்வாஸ் வந்து இது வந்து மைக்ரோ டாட் கேன்வாஸு. ஸோ இது வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கு நம்ம மைக்ரோ டாட் தான் யூஸ் பண்ணோம். சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ பேக் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சேம் அதே நெக் வச்சு கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக கீழே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் பெருசாக விட்டுக்கணும். நம்ம அதுக்கு மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் சேம் வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். இதுவே வந்து நார்மல் டெய்லரிங்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்கான கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடுக்கு வந்து மைக்ரோ டாட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் நம்ம இதுக்கு இந்த மெத்தட் வெஸ்டர்ன் மெத்தடுக்கு மைக்ரோ டாட் யூஸ் பண்ணோன்னாக்கா, நம்ம போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங்கில் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கு வந்து நம்ம உள்ள ஃபுல் கிளாத்துக்கே வந்து இந்த ஃபியூசிங் கொடுக்குறத இது தின்னாக ரொம்ப பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும், திக்காக இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணேன். ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் இது போட் நெக்குன்றதால ஃப்ரண்ட்டு கொஞ்சம் டீப் ஜாஸ்தியாகவும் பேக் கொஞ்சம் டீப் வந்து கம்மியாகவும் வச்சுருக்கோம். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. பட்டு நம்ம போட் நெக்கில் எப்பயுமே வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப் இருந்துச்சுனாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம எப்படி நம்ம பேக் கட் பண்ணமோ கேன்வாஸ், அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி கேன்வாஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளாத் இப்போ பாருங்கள், இது வந்து வித்தவுட் லைனிங்கில் இருக்கிறதால நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயே வந்து இதை ஸ்டிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுவே லைனிங் இருந்துச்சு, நம்ம லைனிங் போட்டோம்னாக்கா நம்ம லைனிங்கில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் கேன்வாஸை. இப்போ வந்து இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பத்தலைனா கூட நம்ம எதாவது பேட்ச் போட்டுக்கலாம் கிளாத்தை, இல்லை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே ஒட்டிட்டு நம்ம வந்து அப்படியே மடித்து நம்ம தச்சிட வேண்டியதான். இது நம்ம நார்மல் ஃபியூசிங்கில் வந்து 1 இன்ச்சில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம கிளாத்தை மடித்து தைப்போம். பட் இந்த ஃபியூசிங்கில் வந்து இந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதால நம்ம சேம் டு சேம் எவ்வளோ நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோவே வந்து கிளாத்தையும் கட் பண்ணி சேர்த்து வந்து நம்ம வந்து மடித்து தைக்கணும். இப்போ தைக்கும் போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போ வந்து நல்லா வந்து அயர்ன் பண்ணிவிட்டு, ஸோ ரொம்ப ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறது வெளியில் வந்துச்சு. பட் கீழே இருக்கிறது வந்து வெளியில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே அந்த நெக்கு உட்கார இடம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடணும். ஸோ சம்டைம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் கேமராவில் வந்து அப்படி இப்படி மறைஞ்சிருக்குது. பட் எனக்கே தெரியாது, அதனால் வந்து தெரியாமல் அப்படி கொஞ்சம் கேமரா வந்து மறைக்கிற மாதிரி ஆகிட்டுருக்குது. ஸோ இவ்வளோ தான் இது விஷயம். வந்து ஒன்றும் பெரிய டீட்டெயில் ஒன்றும் கிடையாது இதில். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து கேமரா வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை தான் எனக்கே தெரியுது. பட் வந்து புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், டிவியில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து கேமராவும் சொல்ல முடியாது, வந்து லைட்டிங்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அந்த விண்டோ லைட் அடிக்கிறதால இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது வீடியோவில். பட் மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ ஒரு இது ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியாச்சு, இன்னொன்று நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அது என்ன இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழ் பக்கம் இருக்கிறத ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே மடித்து தைச்சிட்டு, 1/2 இன்ச்சுனா 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதை அப்படியே மேலே நெக் சைடு வந்து அப்படியே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டர்ன் பண்ண வேண்டியது தான். ஸோ எப்போயுமே வந்து நம்ம நெக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபோல்டு பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கிளாத்லேயும் வந்து நான் 1.5 சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுருப்பேன். நமக்கு 1/2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கணும். ஸோ அதை ட்ரிம்மிங் வந்து நம்ம இதில் காமிக்கல, ஃபாஸ்ட்டாக காமிக்கணும், ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதால. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தால் நிறைய வந்து வியூஸ் போகாது, அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கோம். கரெக்டாக ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்து கிளாத்தும் இருக்கணும். நம்மளோட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ட்ரேசிங் மேலே 1 சென்டிமீட்டர் கிளாத் இருந்தால் போதும். அதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது. அப்புறம் அந்த 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
இப்போ பாருங்கள் அட்டாச் பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஃப்ளாட் ஸ்டிச் போட்டோன்னாக்கா பார்க்க வந்து ரொம்ப லுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு அதே மாதிரி ப்ரொசீஜரில் சென்டர் பண்ணிவிட்டு சென்டர் கரெக்டாக வந்து அந்த நெக்கில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கும் அதே மாதிரி கீழ் பக்கமாக ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நெக் ஷேப்ஸ்லாம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லா வரும். நம்ம நெக் ஷேப்பு கட் பண்ணும்போது ரொம்ப உஷாராக கட் பண்ணணும். நம்ம நெக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கிற நெக்கு ஒரு மாதிரியும் நம்ம ஃப்யூசிங்கில் ஒரு மாதிரியும் கட் பண்ணிங்கன்னா அட்டாச் ஆகும்போது ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கட் பண்ணிக்கணும். இப்போ ஆயிடுச்சு, மடித்து தச்சாச்சு. இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு கொஞ்சம் டீப்பாக இருக்குல்ல, அப்படியே வச்சு கரெக்ட் டு சேம் வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். அட்டாச் பண்ணிட்டு திருப்பி இதுக்கும் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டாக்கா நெக்கோட ஃபினிஷிங் ஓவர். ஸோ இந்த டாப்பில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் ஆனவுடனே ஃப்யூசிங் கட் பண்ணுறோம். ஃப்யூசிங் கட் பண்ண உடனே அதுக்கப்புறம் நெக் ஃபினிஷிங் பண்ணுறோம். நெக் ஃபினிஷிங் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்னு. அப்புறமா வந்து நம்ம ஷோல்டரையும் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நெக்குக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து ஆமோல் வந்து ட்ரிம்மிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆமோல் ட்ரிம் பண்ணிவிட்டு ஆமோல் அட்டாச் பண்ணும்போது கூட நமக்கு என்னன்னாக்கா 1 சென்டிமீட்டர் அந்த ட்ரேசிங்லேருந்து அந்த எல்லோ கலர் லைன் இருக்குல்ல, அதுலேருந்து அதுக்கு மேலே 1 சென்டிமீட்டருக்கு துணி இருந்தால் போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு துணி இருந்துச்சுனாக்கா அது வந்து லூஸ் ஆகிடும். நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கட் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சிருக்கணும் வெஸ்டர்ன் மெத்தடில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட 2 சைடு ஆமோலையும் ட்ரிம் பண்ணியாச்சு, பேக்கோட 2 சைடு ஆமோலையும் ட்ரிம் பண்ணியாச்சு. இது ரெண்டும் ட்ரிம் பண்ண பிறகு நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு அட்டாச் பண்ணிட போகிறோம். ஷோல்டர் டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் டு ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது எப்படின்றத நீட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். கரெக்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து மேலே இருந்துச்சுன்னா கூட ட்ரிம்மிங் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து பாருங்கள் 4 சைட்ஸுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண்ணிக்கணும். அட்டாச் எல்லாம் பண்ண பிறகு நம்ம வந்து ஈக்குவல் ட்ரிம்மிங் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த ஃப்யூசிங்கு நெக்கோட நெக் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அட்டாச் பண்ணுறோம் ஷோல்டர். உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த கேன்வாஸ் நம்ம அட்டாச் பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி அட்டாச் பண்ணால் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி 2 பக்கம் ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் 2 பக்கம் ஷோல்டருமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். நமக்கு வந்து உள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிசுறு வராத ஷோல்டராக வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆகும். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆமோலும் ட்ரிம் பண்ணி வச்சியாச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்லீவையும் வந்து நம்ம ட்ரேசிங் மேலே 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்து பாருங்கள் கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் கட் பண்ணுறாங்க. ட்ரேசிங் தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். அதில் தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து நம்ம விழணும். அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம 1.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணியிருப்போம். அது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கோசரம். அப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து 1 சென்டிமீட்டராக வச்சு அந்த ஒரு 1/4 சென்டிமீட்டர் பாருங்கள், ஒரு 1/2 சென்டிமீட்டரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோ இருந்தால் தான் அதை சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா ஸ்லீவெல்லாம் லூஸ் ஆகிடும், ஃபிட்டிங் வந்து வராது. ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து இந்த சின்ன விஷயத்த கரெக்டாக பண்ணால் தான் வந்து கரெக்டாக வரும். இதில் வந்து நம்ம எது ஃப்ரண்ட் ஷேப்பு அப்படின்றத ஃப்ரண்ட் ஷேப் எடுத்து ஒரு கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் ஷேப் பார்த்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஷேப் நார்மலாகவே தெரியும்ல உங்களுக்கு, அந்த கொஞ்சம் உள் வாங்கின மாதிரி இருக்கும். பேக் வந்து கொஞ்சம் மேலே எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் தனித்தனியாக வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங்கில் எப்படி வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்றது தனியாக போடுறேன். இப்போ பாருங்கள் நம்ம மடித்து ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் கீழ் பக்கம். நார்மலாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு 3 சென்டிமீட்டர் விடுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் மடித்து தைச்சிக்கலாம். ஸோ
ஸோ நமக்கு என்னென்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து விட்டுக்கணும். இன்னும் பட்டையாக உங்களுக்கு வேணும்னாக்கா ஃபோல்டிங்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து விடணும். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்லீவை வந்து தச்சு வச்சாச்சு. ஸோ ஸ்லீவோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்லி அட்டாச்சிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணாக்கா டாட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 2 டாட்டு, சைட் டாட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃப்ளாட் பண்ணி கிளாத்தை நீட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிளாத்தை வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்ச பிறகு தான் டாட் போடணும். ஸோ கோணலாக வச்சு நீங்கள் டாட் போட்டால் ரிங்கிள்ஸ் விழும். ஸோ 2 டாட் முடிஞ்சிச்சுன்னா சைட் டாட்டும் நம்ம இதிலே பார்த்துலாம். நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ண முன்னாடியே நீங்கள் போட்டுக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து ஸோ ஷோல்டர் அட்டாச் பண்ண முன்னாடியே வந்து டாட் ஃபினிஷ் பண்ணிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி போட்டு பழக்கம் இருக்கிறதால ஸோ ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு டாட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து 2 டாட்டில் 1 டாட் ஆகிடுச்சு. இதை வந்து செகண்ட் டாட்டு. எல்லா டாட்டுக்கும் 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கிழியாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ் வந்து இந்த டாப் வந்து உங்களுக்கு ட்ரையலாக வந்து போட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த டாப்பில் பாருங்கள் ரொம்ப மல்டி கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலர்ஸ் இருக்குது பாருங்கள். மஸ்டர்ட் எல்லோ இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறமா வந்து அந்த நாகப்பழ கலர் சொல்லுவாங்க பாருங்கள், வைலட், டார்க் வைலட். ஸோ இத்தனை கலர்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை கலருக்கு நம்ம எந்த பேண்ட் வேணாலும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட் டாட்டு பிடிச்சி போட்டுட்ருக்குறாங்க. சைட் டாட்டும் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரேசிங் பண்ணதுக்கு மேலேயே தான் போடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சைட் டாட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிச்சிட்டா வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ பேக் டாட்டாக இருக்குது, அந்த பேக் டாட்டும் பிடிச்சிக்கணும். ஸோ இத்தனை டாட் வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேடெல்லாம் வந்து போட்டு வந்து தரமாட்டாங்க, போட்டு வந்து சேல்ஸும் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி போடும்போது ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக்கு வந்து கொடுக்கும். நம்ம வெளியில் போட்டுட்டு போகும்போது ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி போடும்போது நம்மளோட பாடி ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். லாஸ்ட்டில் வந்து ட்ரையலில் வந்து நம்ம வந்து இதுக்கு பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணல. வேறு ட்ரெஸ்ஸோட அந்த நாகப்பழ கலர் பேண்ட்டுன்னு சொன்னல, ஸோ வேறு ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு தான் இருந்துச்சு. அதுவும் இதுக்கு வந்து கரெக்டாகவே மேட்ச் ஆச்சு. அந்த பேண்ட்டை வந்து நம்ம தான் ஸ்டிச் பண்ணோம். ஸ்ட்ரைட் பேண்ட்டாக ஸ்டிச் பண்ணி அந்த ட்ரெஸ்க்கு போட்டிருந்தோம். ஸோ அதையே வந்து அப்படியே இதுக்கும் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பேக் டாட் வந்து போட போகிறோம். பேக் டாட்டு வந்து ஃப்ரண்ட்டு டாட்டை விட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். அந்த பேட்டர்ன்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஃப்ரண்ட்டு டாட்டு வந்து 2.5 அந்த லோ வேஸ்ட் 2.5 சென்டிமீட்டர் கிட்டே வரும். அதே வந்து பேக் டாட் வந்து 3 சென்டிமீட்டர் கிட்டே வரும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஆனால் ஃப்ரண்ட்டு டாட் வந்து டோட்டலாக வந்து மெஷர்மெண்ட்டோட நம்மளோட விர்த்து மெஷர்மெண்ட் வச்சு தான் ஃப்ரண்ட்டு டாட்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். பேக் டாட் வந்து சென்டர் பண்ணி போடுவோம். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து அப்படியே வந்து போட்டுற முடியாது. அதனால் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் வந்து எல்லாமே போடணும். நார்மல் டெய்லரிங்கில் பேக் டாட் போடும்போது ஃப்ரண்ட் டாட் நார்மலாக போட மாட்டாங்க. ஸோ பேக் டாட் வந்து ஷோல்டர் சென்டர் பண்ணி டாட் போட்டுப்பாங்க. ஸோ நம்ம கிளாத்தே இல்லாமல் சும்மாவே டாட் போட்டோம்னாக்கா நமக்கு இன்னும் வந்து செஸ்ட்டு வந்து டைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்துக்குமே கிளாத் விட்டதால் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து டாட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். டாட்டுக்குன்னு செப்பரேட் கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஃபிட்டிங் வந்து டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு காமிக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக வந்து சென்டரோட ஜாயிண்ட் ஆகணும். அதனால் வந்து செக் பண்ணிக்கணும். எல்லா டைமே வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடாது. ஒரு டைம் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ எது முன்னாடி பின்னாடி இருந்தாலும் நம்மளோட சென்டர் வரும்போது நம்ம வந்து சென்டரில் உட்கார்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம பார்த்துடணும். அப்போ தான் வந்து அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கூட பரவாயில்ல, அங்கேருந்தே வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வந்து லுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம சும்மாவே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுட்டே வந்துடணும். அந்த சென்டர் வந்து நீங்கள் வேறு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டோட்டலாக வந்து லுக்கையே சேஞ்ச் பண்ணிடும். ஸ்லீவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸ்லீவில் வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து லுக் வந்து நம்மளை வந்து அட்டென்ஷன் கொடுக்கும். ஸோ யாராவது பார்க்கும்போது கூட டக்குன்னு ஏதோ சின்ன ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தா கூட நல்லா எடுத்து காமிக்கும். பட் நம்ம இப்போ இதெல்லாம் வந்து பண்ணலை இதில். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம பண்ணி வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம பேசிக் வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒன் சைடு அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் சைடும் அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சைடு வந்து பண்ணும்போதும் 2 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கணும். பாருங்கள், 1/2 சென்டிமீட்டர் ட்ரிம் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம 1.5 சென்டிமீட்டர் நம்ம ஸ்டிச்சிங் அலம்ஸ் விட்டுருந்தோம்ல, 1/2 சென்டிமீட்டர் ட்ரிம் பண்ணிட்டு 1 சென்டிமீட்டர் ரிமைனிங் இருக்க மாதிரி பார்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸ்லீவ் அட்டாச் சேம் தான். ஸோ அது நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறோம், ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கிராஜுவலாக அப்படியே போட்டுகிட்டே போகிறோம். ஸோ வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோலாம் ஆல்ரெடியே போட்டிருக்கோம், ஸ்டிச்சிங் வீடியோ. நம்ம ஃபுல்லாக வந்து ஈச் பை ஈச் பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். அப்போ வந்து வியூஸ் வந்து ஜாஸ்தி வந்து போகாது. ஸோ பாதிலேயே வந்து பார்க்காம போயிடுவாங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ஸ்லிட்டுக்கிட்ட நம்ம ரஃப் பண்ணிக்கிட்டு திருப்பி டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். டாப்பில் எப்பயுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டால் போதும். ஸோ ஒன்று டைட்டானால் ஒன்று பிரிக்கிறதுக்கு, ஒன்று பிரிச்சுட்டு இன்னொன்று வந்து வேணா கூட ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப்போ தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லிட்டில் வந்து நம்ம ரஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்லிட்டை வந்து கீழே இருந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போய் நான் நிறைய வாட்டி வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்லிட்டு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது, அந்த ஸ்கொயர் ஷேப் எப்படி வர்றது அப்படின்றது வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் எண்டிங்கில் வந்து 2 ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஈக்குவலாக வச்சு பாருங்கள். ஒன்று மேபி சின்னது பின்னு பெருசாக வரும், இல்லைனா ரெண்டும் ஈக்குவலாக வரும். ஸோ ஈக்குவல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கடைசியாக தான் வந்து பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா வந்து அப்புறமா எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து டோட்டல் டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியாக செக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரிம்மிங் பண்ணிவிட்டு ஈக்குவல் ட்ரிம்மிங் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிருங்க. ஸோ நம்மளோட டாப் வந்து ஃபுல் ஃபினிஷ் அவ்வளோதான். ஸோ ஃபினிஷிங் இது பாருங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயும் அதுக்குமே கம்மியாக 15 மினிட்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன். பட் நாங்கள் தைக்கும் போது வந்து 45 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதால சீக்கிரமாக பண்ணியிருக்கோம். பட்டு மெத்தட் வந்து உங்களுக்குலாம் ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும், அதே சேம் மெத்தட் தான். ஸோ இந்த ஸ்டிச்சிங் மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இதுக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு சரியாக தெரியல மேடம், இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காமிக்கணும், இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடலாம், இல்லை வந்து ஒரு மினி கண்டென்ட்டில் போடலாம். ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டவுட்ஸ் எல்லாம் வந்து மினி கண்டென்ட்டில் போட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து டவுட்ஸை வந்து கீழே லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மினி கண்டென்ட்டில் உங்களுக்கு உண்டான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு வந்து உங்களுக்கு நீங்கள் பேட்டர்ன் போடும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமருக்காக இருக்கட்டும் சரி, உங்களுக்காக இருக்கட்டும் சரி, உங்களோட ரிலேஷன்ஸு உங்கள் டாட்டர் யாருக்கு ஸ்டிச் பண்ணாலுமே வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும், தப்பே இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சிடுச்சு. எல்லாம் முடித்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஓவர்லாக் போடணும். இது வந்து 3 த்ரெட் ஓவர்லாக், 5 த்ரெட் ஓவர்லாக்கும் இருக்குது. ஸோ 3 த்ரெட் ஓவர்லாக்கே வந்து இனஃப். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து பிரியாமல் இருக்கும். நாங்கள் எந்த ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணாலும் ஓவர்லாக் இல்லாமல் வந்து ஃபினிஷிங் பண்ண மாட்டோம். சைடு, ஆர்மோல், ஷோல்டர் இது 3 இடத்தையும் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓவர்லாக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக வந்து ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சைடு ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு. ஸ்லிட்டு, ஸோ இந்த பக்கம் ஸ்லிட்டும் வந்து கரெக்டாக வந்திருக்குது. ஃப்ரண்ட் டாட்டு, பேக் டாட்டு, பாருங்கள் பேக் டாட்டு. ஸோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் தெரியும். இது பாருங்கள், இதுக்கு வந்து பேண்ட்டும் நம்ம தான் ஸ்டிச் பண்ணோம். பட் இதோட பேண்ட் கிடையாது, இது வேறு ஒரு ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு. ஸோ பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பாருங்கள் டாப் வந்து உல்ட்டாவாக போட்டு வச்சுருக்கேன். ஏன் உல்ட்டாவாக போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ வாங்க, இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டாட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எங்கெங்கே நம்ம வந்து நம்ம பேட்டர்னை ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பேட்டர்னில் வந்து நம்ம ஷோல்டர் க்ளோஸ் பண்ணோம், அப்புறம் நெக் டாட் க்ளோஸ் பண்ணோம். அந்த ரெண்டும் வந்து நமக்கு வந்து கிளாத்தில் வந்து வராது. எது வந்து கிளாத்தில் வருது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக தெரியணும். இப்போ என் பாடி மேலே போட்டு இந்த டாட்ஸ் காமிச்சா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து மேனிக்யூனில் போட்டு காமிக்கலான்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எந்தெந்த டாட் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் டாட் வந்திருக்கு. நான் வந்து இதோட டாப் நேமே வந்து நம்ம சைடு டாட்
டாப்புன்னு சொன்னோம். ஸோ அதனால் இங்கே வந்து சைட் டாட் வந்து இங்கே வந்திருக்கு, இந்த மாதிரி வருது. ஓகேவா, உங்களுக்கு தெரியுதுல்ல, இங்கே பிடிச்சிருக்கும். ஸோ இது தெரியும். அப்புறமா வந்து பின்னாடி வந்து பாருங்கள் பேக் டாட். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பேக் டாட் கம்பல்சரி தெரியும். நம்ம வந்து ஒரு வேளை சைட் டாட் பிடிக்கலன்னா நமக்கு வந்து பிரின்சஸ் கட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒன்று தெரியும், சைட் டாட் இல்லைனா வந்து பிரின்சஸ் கட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சென்டரில் இப்படி வரும்ல, அதுதான் பிரின்சஸ் கட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 2 டாட் வந்து நார்மலாக நம்மளே ஆட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சைட் டாட் பிடிக்கிறதால நமக்கு இந்த இடத்துல வந்து செஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி கிடைக்கும், ஒரு கப் சைஸ் மாதிரி கிடைக்கும், அதாவது ப்ளவுஸில் வர மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து போட்டால் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதோட சைஸ் வந்து 36, மேனிக்யூன் சைஸ் வந்து 36. ஸோ அதனால தான் வந்து லூஸாக இருக்குது. ஸோ நம்மலாம் ஓவர் வெயிட்டு, இவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அதனால் அப்படியே இருக்கும். ஆனால் வந்து ஷேப்லாம் வந்து அவங்களுக்கு சூப்பராக அப்படியே இருக்கும், இந்த மாதிரி ஷேப் இவங்களுது. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஷேப் இருக்கா பாருங்கள், இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்மளும் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நீட்டாக பண்ணிக்கணும்னு சொன்னாக்கா, நம்ம இந்த டாட் வச்சு டாப் போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். இந்த சைட் டாட்டு ஃப்ரண்ட்டு பேக் டாட் போடும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த டாட்டை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த மேனிக்யூன் மேலே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சைட் டாட் மாத்திரம் நமக்கு இதில் தெரியுது. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாட் எப்பயுமே தெரியும். இதே பிரின்சஸ் கட் இருந்துச்சுனாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் டாட் தெரியாது, பேக் டாட் வந்து கம்பல்சரியாக வந்து தெரியும். கம்பல்சரியாக பாருங்கள், நான் இங்கே பின் போட்டிருந்தேன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம இவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ வேஸ்ட் வந்து ஸ்லிம்மாக இருக்குது பொம்மைக்கு. ஸோ 36 சைஸுக்கு தகுந்த மாதிரியான வேஸ்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து 38 சைஸ் தகுந்த மாதிரியான வேஸ்ட்டு கூட இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லிம்மாலாம் இருக்கிறது கிடையாது. நமக்கு வந்து தொப்பை எப்படியோ வந்துடுது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இந்த டாட்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அப்படின்னா என்னோடய பாடியில் போட்டு காமிக்கும் போது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ இந்த டாட்டெல்லாம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் போடும்போது விசிபிலிட்டியாகவே இருக்காது, உள்ளே வந்து க்ளீனாக போயிடும். நான் வந்து முன்னாடி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த டாப்பை, அதில் வந்து எந்த டாட்டுமே உங்களால் பார்க்க முடியாது. சும்மா ஒரு லைன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த துணியெல்லாம் இருக்கிறதால நமக்கு வந்து வெளியில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுதான்னு பாருங்கள். அப்படி புரியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து கேமரா வந்து கிளியராக இல்லாததால் லைட்டிங் கிளியராக இல்லாததால் சம்டைம்ஸ் அந்த நம்ம மார்க் போட்ட இடம்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸு இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட கிளாத் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கிறதால உங்களுக்கு சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் மெத்தட் பார்க்கும்போது அது வேறு டார்க் கலராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் ஒரு நாளும் ஒரு விஷயம் கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கா தேவை இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு அப்படி யூஸ் இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பேட்டர்னோட வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.